சார் ரெக்கவரி போட்டிங்கன்னு வச்சிங்க, குற்றங்கள் வந்து பொருளாதார குற்ற உணர்வு, கொலை குற்ற உணர்வு கிடையாது. நீங்கள் சிந்திக்க தெரியணும் சார். அந்த மாதிரி சிந்திக்கி அந்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் ஏற்படுத்துங்க சார். உங்கள் அரசு தான் சார் அது சரியாக செய்யணும் அப்படின்றது தான் மக்கள் மத்தியில் எதிர்பார்க்குறாங்க. தாவைக்காக தான் செய்யணுன்றது எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெக்கவரி இது போட்டால் 25 லட்சம் கோடி கஜானா. பர்சனல் அட்டாக்னு யார் சார் சொன்னது? இவர் வந்து அவர் குடும்பத்தை பற்றி பேசுறது, அந்த குடும்பத்தை பற்றி பேசுறது யாருக்குமே எல்லாருக்குமே தப்பு சார். அவர் குடும்பத்தை அவர் பேசினாரு அப்படின்னு நம்ம பேச முடியாது. அவருடைய பையன் குடும்பத்தை பற்றி யாருமே பேசக்கூடாது சார். நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாயை ஒரு மாதிரி காமிக்கிறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, இதெல்லாம் யார் சார்? சார் நான் தான் சொல்றேன், அவருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆள்கள் அவரிடம் இல்லை, இன்று வரை இல்லை. பெரிய பாராளுமன்ற உறுப்பினர், மந்திரியாக கூட இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஆலோசனை ஒரே ஒரு ஆள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே ஒரு ஆள் சார். ஒருத்தன் வந்து அந்த தெருவில் வந்து காரில் வந்து இறங்கினான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்லம் ஏரியாவில் குடிசை மாட்டுவார், அந்த ஏரியாவில் இறங்கினான்னா இவனுக்கு எப்படா காசு வந்து தான் பார்ப்பான், அவனை குறை சொல்கிறது தான் பார்ப்பான். அதே மாதிரி அவன் நல்லா படித்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி அங்கே சாதாரணமாக வந்துட்டு போனான்னு வச்சுங்க, மக்கள் கொண்டாடுவாங்க. நீங்கள் மக்கள் கொண்டாடக்கூடிய நிலையை நீங்கள் மாறவே மாட்டேங்கிறீங்க. திருப்பி பழி வாங்க வேணும், ஒருமையில் பேசுறது எதுக்கு? வருமானம் என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சதும், அதுக்கு மேற்கொண்டு சொத்து டெவலப் பண்ணது, அதுக்கு என்ன வருவாய் இருக்கு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க சார். நீங்க உட்கார்ந்த இடத்துல உங்களை வந்து பல்ஸ் பார்க்கறதுக்கு ஆடிட்டர் இருக்காங்க சார். நீங்க எதுவுமே சொல்ல வேணாம் சார், ஒரு பட்டன் தட்டினா போதும் சார், உங்க ஹிஸ்டரியே வந்துடும் சார். ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பாணியை விஜய் அவர்கள் ஃபாலோ பண்றாரோ சார்? சொல்லி கொடுத்ததே கருணாநிதி, அவரு கலைஞர் அவர்கள் தானே சார். வணக்கம் சார். வணக்கம். லஞ்ச ஒழிப்பு காவல்துறை முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மேலையும் அவர் கூட ஒரு 11 பேர் மேலையும் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கரூரில் ஒரு சாலையே அமைக்காம சாலை அமைச்சதா கிட்டத்தட்ட 3.20 கோடிக்கு ஊழல் செஞ்சிருக்கிறதா ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஏவா வேலு அவர்களுடைய வீட்லையும் ரைடு நடந்துட்டு இருக்கு, அவருடைய நிறுவனங்கள் பல இடத்துல ரைடு நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் குறிப்பாக சட்டசபை முடிஞ்ச இந்த ஓரிரு நாட்களில் இந்த விஷயம் நடக்குது. இது வந்து எது காட்டுது? அரசினுடைய பழிவாங்க முயற்சியை காட்டுதா, இல்லை இதன் மூலியமா அந்த ஊழல் செஞ்ச காசுகள் திரும்ப கஜனாவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அரசு செயல்படுதா? என்ன மாதிரியே அந்த ரைடை நம்ம பார்க்கலாம்? குற்றங்கள் நிறைவேறப்பட்ட ஒரு நிறைவேறியதை அறப்போர் இயக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. என்றைக்குமே அரசு தானாக எடுத்து எதுவுமே செய்ய முடியாது. யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அதன் மூலயமா செய்ய முடியும். அந்த அறப்போர் இயக்கம் பார்த்தது 3,20,00,000. நான் நினைக்கிறேன் பல லட்சம் கோடி வந்து தூர்வார் பணியில் போயிருக்கு. நான் தெரிஞ்ச ஒரு 20 வருஷமாக நான் சொல்கிறேன், 20-30 வருஷமாக சொல்கிறேன். இங்கேருந்து தூர்வார் பண்ணுவாங்க, 10 லாரியை போட்டுட்டு 1500 லாரி போட்ட மாதிரி கணக்கு எழுதுவாங்க. சரி, இந்த தூர்வார் பணியை எடுத்தாங்களே, எங்கே போய் போட்டாங்க தெரியாது, யாருக்குமே தெரியாது. இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். புதிர் கூவத்தை வரும்பொழுது கூவத்தை சுத்தம் செய்கிறோன்னு அதுக்கு ஒரு நிதி ஒதுக்குவாங்க. கூவத்தை மட்டும் இல்லை, நீங்கள் வந்து குளத்தை வெட்டுறேன்னு சொல்லி குளத்தையே வந்து 1500 லாரி வச்சு மண் அள்ளின மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 10 லாரி 20 லாரி வச்சு ஃபோட்டோ எடுத்து முடிச்சிருவாங்க. இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டே அப்படி தான் செய்வாங்க. வெட்டாத கிணறுக்கு வெட்டினேன்னு சொல்லி பணம் வாங்குவாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட்டை தான் சொல்லுவேன், நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்ல மாட்டேன். இவங்க என்றைக்கு அதில் வந்தாங்களோ, யார் மந்திரியாக வந்தாலும் பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் கண்ணப்பன் இருந்தார் இந்த டிபார்ட்மெண்ட்டில். அவர் வந்து இந்த வேலையை தெளிவாக செய்வார். அவர் தான் முதல்ல வந்து இதை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரையறுப்படுத்தது அவர் தான். இது வந்து முன்னாடி வந்து பராமரிப்பு துறைன்னு ஒன்று இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள். மராமத்து பணின்னு சொல்லுவாங்க, அந்த துறையை அவர் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாமே பிரிட்ஜு இதெல்லாம் நிறைய கட்டிக்கிட்டு இருந்தார். இவர் வந்து இந்த இதில் வந்து 3,20,00,000 கேஸில் வெளியே வந்துடுவார். படத்தை கட்டினா கூட கட்டிட்டு வந்துடலாம். ஓகே, இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நீங்கள் இது வந்து ரெக்கவரி ஆக்ட் மாதிரி தான். நீங்கள் எக்கனாமிக் அஃபென்ஸில் எல்லாருமே இப்போ பணத்தை கட்டிட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, கவர்மெண்ட்டுக்கு பணம் வந்து சேர்ந்துடும், அவங்களையும் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இதெல்லாம் வந்து அதை வந்து நான் இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா வீம்புக்கு பண்ணுறது தான்
சில மந்திரிகள். அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா, ரைட்டு, பணத்தை கட்டிட்டு வெளியே வந்துடுங்க. அந்த நிலைமையை மாற்றுனீங்கன்னா ஒரு ரைட்டு. நான் இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டு அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போடுறது, ஜாமீனில் வர்றது, திருப்பி மந்திரி ஆக்குறது, இதெல்லாம் அந்த அவங்களுடைய தலைமை பீடத்தில் உள்ளவங்களுக்கு அதை யாரும் தெளிவாக சொல்லித்தரல. சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க, குற்றங்கள் இல்லாத ஒரு அரசாக அப்போவே மாறி இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதை யாருமே சொல்லலை. சொன்னவங்களையெல்லாம் நீங்கள் வச்சுக்கல. பிடிஆர்லாம் அதெல்லாம் சொன்னார், இப்படிலாம் செய்யாதீங்கன்னு. அதை வச்சுருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ அதை நான் உங்கள் குற்றங்கள் கண்டுபிடிப்பதற்காக இது செய்யவில்லை. ஆனால் குற்றங்கள் கண்டுபிடித்தால், தவறு செய்தால் அதனுடைய ரெக்கவரி, அரசு பணம், வரி பணம், இந்த வரி பணம் வீணாக போய்விட்டால் அதுக்கு எல்லாருமே பொறுப்பு. யார் யார் அந்த துறையில் இருக்கிறார்களோ, எந்தெந்த துறையில் இதை செலவழிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அதற்கு பொறுப்பு. அந்த கான்செப்டுக்கு வாங்க. நீங்கள் அந்த கான்செப்டை விட்டுட்டு, ஐயோ இது பழி வாங்கும் எண்ணம், இது எங்கள் மேலே உள்ள சுமத்தப்பட்ட குறை, ஏன் அந்த எண்ணங்களை மாறுங்க சார். திருப்பி இந்த மாதிரி எண்ணங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அடிச்சுட்டு போயிட்டாங்களா ஜென்ஸு, அடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் மேற்பட்டு அதிகமாக அடிச்சுட்டு போவாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் அந்த இளைஞர்களுக்கு அதான் தேவை சார். ஒருத்தன் அந்த தெருவில் காரில் இறங்கினான்னு வச்சுங்க, ஒரு ஸ்லம் ஏரியாவில், அந்த ஏரியாவில் குடிசை மாட்டுவார், அந்த ஏரியாவில் இறங்கினான்னா இவனுக்கு எப்படா காசு வந்து தான் பார்ப்பாங்க. அவனை குறை சொல்கிறது தான் பார்ப்பேன். அதே மாதிரி அவன் நல்லா படித்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி அங்கே சாதாரணமாக வந்துட்டு போனான்னு வச்சுங்க, மக்கள் கொண்டாடுவாங்க. நீங்கள் மக்கள் கொண்டாடக்கூடிய நிலையை நீங்கள் மாறவே மாட்டேங்கிறீங்க. திருப்பி திருப்பி பழி வாங்க வேணும், ஒருமையில் பேசுகிறது எதுக்கு? ஏன் ராஜா உங்களுக்கு அவரு தானே 2G ஸ்கேமில் இருந்தார். இனிமையாவது பட்டு இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கணும்ல. அதுக்கு தான் அது ஒரு வின்னர் படம் மாதிரி தான். அது வின்னர் படத்தில் வடிவேலோட சேர்ந்து ஹீரோ போய் அப்போ அந்த பிஸ்கெட்டை நாய்க்கு போடு அப்படின்னு. அதில் 2 பிஸ்கெட் அவர் சாப்பிட்டோன்னே நாய்க்கு அந்த பிஸ்கெட் பத்தலை, அது குலைக்கிறோன்னு வீட்டில் உள்ளவங்க முழிச்சுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒருத்தன் ஓடுறாரு, பின்னாடி ஒரு திருட வரான், பிடிச்சிடுறாங்க. முன்னாடி போகிற வடிவேலை பார்த்து அவனுக்கு ஒன்றும் ஒன்றா வரல, அவன் வேற ஒரு மேட்ருக்கு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், பாஸ் 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 நீங்களும் நம்மெல்லாம் விட்டுட்டு போகலாமா பாஸ் அப்படின்னு. ஸோ அது மாதிரி அது யாருன்னு நான் துறைக்கு சொல்லக்கூடாது. இருந்தாலும் நாகரிகமாக கருதி நீங்கள் இந்த மேற்பட்டு மாறுங்க. நீங்கள் உங்களுடைய ஒரு தன்மை என்னென்னா, குற்றங்கள் கண்டுபிடிப்பது மட்டும் நோக்கம் அல்ல, அரசு பணத்தை வீணடித்ததனால் அரசு பணத்தை என்ன செலவழிக்கணுமோ அதை செய்யணும். நீ இந்த மந்திரிக்கே தெரியாமல் இருக்கலாம். இல்லை, இதுக்கு முன்னாடி அது மாதிரி ரெக்கவரி நடந்திருக்கா? ஏதாவது ஒரு அமைச்சர்கள் சார் இனி மேற்பட்டு இந்த 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 முறை செய்தால் யாரும் தவறு செய்ய மாட்டார்கள். ரெக்கவரிக்கு இவங்க என்ன செய்கிறாங்க, ஜெயிலில் இருந்து ஒருத்தன் தான் சொல்கிறேனே, ஒருத்தன் 1000 கோடி ஏமாத்துறான், பப்ளிக்கில் 2000 கோடி ஏமாத்துறான், ஜெயிலில் இருந்துட்டு வரான். ஜெயிலில் இருந்துட்டு வந்தோன்னா அவன் ஜாலியாக சுற்றுறான் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோமே. அவன்கிட்ட ரெக்கவரி போட்டிங்கன்னா இது வராதுல்ல. இந்த மாதிரி இன்னொருத்தர் சீட்டு கம்மியில் ஏமாற்ற மாட்டான்ல, எல்லா இடத்துலையும் ஏமாற்ற மாட்டான்ல. அந்த ரெக்கவரி அமௌண்ட் அவங்கள்ட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவங்க எல்லாருக்கும் இருக்குது சார். இல்லை, முதலீடு வேற எங்கேயாச்சும் பண்ணிடுவாங்க, வேற எங்கேயாச்சும் மாற்றிடுவாங்க. முதலீடு பண்ணாலும் அது கட்டக்கூடிய மனநிலை தான் அவன் இது பண்ண. அந்த மனநிலை தானே இல்லை அப்படிங்கிறேன். அந்த மனநிலை தான் உருவாக்கணுன்றதுக்காக தான் ரெக்கவரி போடுங்கன்ற சார். ரெக்கவரி போட்டால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெக்கவரி இது போட்டால் 25 லட்சம் கோடி கஜானாக்கு வரும். இவங்க பதவியை கூட விட்டுட்டு இருப்பாங்க. அந்த ரெக்கவரி சார் நீங்கள் சார் ரெக்கவரி போட்டிங்கன்னு வச்சிங்க, குற்றங்கள் பொருளாதார குற்ற உணர்வு, கொலை குற்ற உணர்வு கிடையாது. அரசு பணத்தை தவறுதலாக பயன்படுத்தியதுனால் அது கிரிமினல் வழக்காக இவங்க கொண்டு போகிறாங்க. ஆனால் அது பொருளாதார குற்ற உணர்வு. நீங்கள் சிந்திக்க தெரியணும் சார். அந்த மாதிரி சிந்திக்கி அந்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் ஏற்படுத்துங்க சார். நீங்கள் தான், உங்கள் அரசு தான் சார் அதை சரியாக செய்யணும் அப்படின்றது தான் மக்கள் மத்தியில் எதிர்பார்க்குறாங்க. தாவேக்காக தான் செய்யணுன்றது எதிர்பார்க்குறாங்க. இதே நேரத்தில் முன்னாள் முதல்வர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது பழி வாங்கும் நோக்கத்தோடு தான் சார். இது சார் எல்லாருமே இதை தான் சொல்கிறது, பழி வாங்கணும் பழி வாங்கணும். அது ஒரு அறப்போர் இயக்கம் பொய் சொல்லுதா? அமௌண்ட்டு கம்மி சார், நீங்கள் பெரிய அமௌண்ட்டு கிடையாது. 10 நிமிஷம் சொல்லங்காட்டி அவர் படத்தை கட்டிடுவார். யார்? ஏவா வேலு. அவரால் முடியும் சார். இவ்வளோ இன்ஸ்டியூஷன் வச்சுருக்காரு, இவ்வளோ இது வச்சுருக்காரு. நீங்கள் ஏன் திருப்பி அவரை காப்பாற்றணும்? அதை 3.20 கோடிக்கு மட்டும்தான் இந்த ரைடா?
இல்லை இதுலேருந்து நிறைய விஷயங்கள் வெளில சார் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு ஆள் ஒருத்தர் சொன்னார்னா அதை வச்சு நீங்கள் ரைடு அடித்தா மேற்கொண்டு தோண்ட தோண்ட எவ்வளோ சொத்து வந்துச்சு என்ன வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சாங்கன்னா இவர் அது பேர் என்ன வருவாய்க்கு மேலே சம்பாதிச்சாருன்னா அவர் மேலே கேஸ் போடுவாங்க. ஏன் சார் இதெல்லாம் வந்து போடுங்க. அவரை அசிங்கப்படுத்துகிறதோ இது பண்ணுறதோ முக்கியம் இல்லை. எனக்கு வருமானம் வந்தால் போதும். கவர்மெண்ட்டை ஏமாத்துறது எவ்வளவு? 320 தானா, 3 லட்சம் கோடியா, 3000 கோடியா, எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. தெரியாமல் நம்ம அவரை 320 கோடியே வந்து பண்ணோம். இப்போ அதில் ஏகப்பட்ட சொத்து பண்ண. ஏன்னா ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் இருந்தாவே இது வந்து ஒரு சிவாஜி படக்கதை மாதிரி தான் ஆகும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா காலேஜ் ஸ்கூல்ஸ் இருந்தால் அதில் வந்து வருமானத்தை அதில் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறது, உங்களுக்கு வந்து என்னென்னா வருமானம் என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சதும் அதுக்கு மேற்கொண்டு சொத்து டெவலப் பண்ணது, அதுக்கு என்ன வருவாய் இருக்குது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. சார் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல உங்களை வந்து பல்ஸ் பார்க்குறதுக்கு ஆடிட்டர் இருக்காங்க சார், இன்கம் டேக்ஸ் இருக்குது சார், இடி இருக்குது சார், சிபிஐ இருக்குது சார். நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் சார். ஒரு பட்டன் தட்டினா போதும் சார், உங்கள் ஹிஸ்ட்ரியே வந்துடும் சார். நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து பழி வாங்கணும் வேணாம். அப்படி இருந்துச்சுன்னா சார், அப்படி ஒரு இது இருந்துச்சா கட்டிட்டு போகிறோன்னு கட்டிட்டு போயிட்டே இருக்கணும் சார். இதுக்கு ஒரு 10 ஆஃபீஸர்ஸு 28 ஆஃபீஸர்ஸு செலவு பண்ணுறது. இப்போ ஒன்று வச்சுக்கோங்க, முன்னாடியெல்லாம் 20,000 ரூபாய்க்கு எல்லாம் ரைடு அடிக்க மாட்டாங்க. 5 கோடி ரூபா இருந்தால் தான் ரைடு அடிப்பாங்க. 5 கோடி ரூபா பணம் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணால் தான் போவாங்க. எது இன்கம் டேக்ஸில் வயலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் பணம் இருக்கணும். சும்மா போய் இத்தனை ஆஃபீஸர்ஸை கூட்டிகிட்டு போய் இத்தனை காரை கூட்டிகிட்டு போய் இவ்வளோ ரைடு அடித்து ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறதுக்கா? ராங் இன்ஃபர்மேஷன் இல்லை. நீங்கள் டிபார்ட்மெண்ட் சார், நீங்கள் 100 பேருக்கு ஒரு கோடி மக்களுக்கு நீங்கள் டீச் பண்ணுற ஆளுங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்லாம். இது வந்து இவங்களுக்கு அந்த ரைடு அவ்வளோ கிடையாது. இதில் உள்ள சொத்து எடுத்து அரசுக்கு ஒரு பதவியில் இருந்ததுனால இவர் சம்பாதிச்சிருக்காருன்னு இவங்க நோட்டு தான் போட்டு வைக்க முடியுங்க. ஆக்ஷன் எடுக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அவங்க வந்து வருமான வரி ஏய்ப்பு அப்படின்னு பல வரும். இப்போ இவரை தொடர்ந்து இன்னும் பல பேர் லிஸ்ட்டில் இருக்கிறதா சொல்ல போகிறாங்க. ஏற்கனவே இருந்த அமைச்சர் எல்லாருக்குமே இது ஒரு என்ன சொல்கிறது பல்ஸ். இப்போ அதான் என்னோட கேள்வி இருக்குது, ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பாணியை விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரோ? சார் சொல்லி கொடுத்ததே கருணாநிதி கலைஞர் அவர்கள் தானே சார், முன்னாள் கலைஞர் தானே சார் பண்ணார். அப்போ அந்த தொடர் வந்து ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பார்த்தாங்க. அதே தொடர் வந்து இவரும் பண்ணார்ல சார், எஸ்பி வேலுமணிக்கு பண்ணார், எல்லாருக்கும் பண்ணார்ல சார். சார் இவரும் அதே மாதிரி பண்ணாமையாக இருந்தார் சார். இது அப்போ வந்து இவரை சொல்லாமல் இருந்தாங்க, பழி வாங்கும் படலம்னு. அதெல்லாம் வந்து சார் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது சார். மாறுங்க சார். இப்போ வந்து இடி வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, முதல்வர்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க, எங்களுக்கு வந்து அந்த ஊழல் தொடர்பாக ரைடு பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னா ரொம்ப நாள் நிலுவையில் இருந்துச்சு. சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்களை பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. சட்டமன்றம் முடிச்சு வெளில வந்து முதல்வர்களை பர்சனல் அட்டாக் பண்ணும் பொழுது இதனால் கட்சி ரீதியாக ஒரு கோபம் ஏற்பட்டுருச்சோ? சார் இந்த பர்சனல் அட்டாக்னு யார் சார் சொன்னது? இவர் வந்து அவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறது, அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறது எல்லாருக்குமே தப்பு சார். அவர் குடும்பத்தை அவர் பேசினார் அப்படின்னு நம்ம பேச முடியாது. அவருடைய பையன் குடும்பத்தை பற்றி யாருமே பேசக்கூடாது சார். அந்த ஒரு நாகரிகமே நம்ம அரசியல் வட்டாரத்தில் இல்லை சார். நீங்கள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வாயை ஒரு மாதிரி காமிக்கிறது, கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, இதெல்லாம் யார் சார்? நீங்கள் முதல்ல வந்து அதாவது திராவிட கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, தாவேக்காவாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் இருந்தாலும் முதல் அரசியல் நாகரிகம் கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லா இடத்துலையும். அதை முடிந்த அளவுக்கு தாவேக்கா அவர்கள் முயற்சி செய்கிறார், அவங்களும் முயற்சி செய்கிறாங்க. முன்னாடி கட் அவுட்லாம் வச்சா ஒரு கதை உண்டு. ஒரு அமெரிக்காவில் ஒரு இது ஹெலிகாப்டர் போகும்போது இது அமெரிக்கான்னு எப்படா கண்டுபிடிக்கிற அப்படின்னு கேட்குறப்போ கையை நீட்டின ஸ்டாச்சு தெரியுது, லிபர்ட்டி ஸ்டாச்சு தெரியுது. ஃப்ரான்ஸுக்கு அந்த ஃப்ளைட்டு போகும்போது தட்டினா ஈஃபில் டவர் தெரியுது, அதனால் இது ஃப்ரான்ஸு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த ஃப்ளைட்டு இது பண்ணும்போது தடவி பார்த்தா வெறும் கட் அவுட்டாக இருக்குன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா பீரியட்லேயே இதை சொன்னாங்க.
அந்த கட் அவுட்டை இன்றைக்கி எடுத்துட்டாங்களே சார், பிறந்த நாளைக்கு அப்போ வச்சாங்க, எடுத்தாங்க. ஆனால் மற்ற இடத்துல என்ன, அந்த கட் அவுட்டு நின்று விழுந்து அடிபட்டவங்களாம் அதிகம் பேர் கணக்கில் தெரியாமல். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்குபடுத்துவாங்க சார். தவறுன்னா தவறு தான், அது யாராக இருந்தாலும் தவறு தான், நான் செஞ்சாலும் தவறு தான், எல்லோரும் செஞ்சாலும் தவறு தான். அந்த எண்ணத்தில் அவங்க வந்துட்டாங்க. யார்? தாவேக. உங்கள்கிட்ட உள்ள நல்ல விஷயங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். ஏன் நான் தெரியாமல் கேட்குறேன், இந்த காவிரி நிலைப்பாட்டில் முதல் நாள் வந்து எல்லாரும் ஆமோதித்து கையெழுத்து போட்டு முடித்தாங்க. 2ஆம் நாள் டிஎம்கே மட்டும் இல்லை, இது வேறு மாதிரின்னு சொன்னாங்களே. ஏன் நடுவர் மன்றம் வைக்க சொல்லி கேட்டாங்களே? ஏன் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி மார்ச் 4 இவங்க ஒரு அவர் காவிரியை வந்து அணை கட்டுறேன்னு சொன்னோன்னே இவங்க வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க ஆணையத்துக்கு. மார்ச் 4 யார் எழுதுகிறா? ஸ்டாலின் அவர்களா? டிஎம்கே கவர்மெண்ட். ஏன் அதை சொல்லியிருக்கணும்ல முத நாள்? இல்லை, நீங்கள் வந்து உங்கள் கூட்டணியில் இருந்தாங்கள, இது கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, காங்கிரஸ் இருந்தாங்க, விவசாய அணி இருந்தாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் கடிதம் எழுதுகிறோன்னு சொல்லியிருக்கலாம்ல. அறிக்கை கூட விடலை சார். நீங்கள் வந்து எல்லாத்தையும் அணைச்சி நம்ம தான் வரப்போகிறோன்ற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு இன்றைக்கி அவர் எழுதும்போது, எந்திரிச்சு சொல்லும்போது, அவர் போய் கவுன்சில்கிட்ட கேட்குறாங்க, எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, அந்த கடிதம் ஏற்கனவே தமிழக அரசுலேருந்து வந்துருச்சு, நடுவர் மன்றத்தை ப்ரொப்போசலு, நீங்கள் இனிமேல் போய்ட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் பிரகாரம் நீங்கள் அணை கட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எங்கே சார் தவறு? அப்போ அடுத்து ஆட்சி மாற்றம்ங்கிறது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை கடைசி ஆட்சி மாற்றம் இல்லை, அவங்க வந்து என்னென்னா இது பண்ணலான்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரொப்போசல் கொடுத்து வேலை பண்ணிட்டாங்க. அது ஏன் எல்லா கட்சிக்கும் தெரியல? ஏன் எல்லா கட்சிக்கும் சொல்லலை? அனைத்து கட்சி கூட்டமைப்பு எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டியிருக்கணும்ல. நீங்கள் தானே முதல்வர், இன்னைக்கு வரையும் முதல்வர், எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கிற வரையும் நீங்கள் தானே முதல்வர் சார். நான் தான் சொல்கிறேனே, அவருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆள்கள் அவரிடம் இல்லை, இன்று வரை இல்லை. அவர் பெரிய பாராளுமன்ற உறுப்பினர், மந்திரியாக கூட இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஆலோசனை ஒரே ஒரு ஆள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே ஒரு ஆள், அந்த காலத்தில் மாண்புமிகு முதல்வர் கருணாநிதிக்கு, கலைஞர் கருணாநிதிக்கு முரசொலி மாறன் என்ற ஒரு தனி மனிதன் உடைய ஆலோசனை மிக பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிடிஆர் வந்தார், அதை எடுத்துக்கல. அதெல்லாம் பார்க்கும்போது இவர் மாறணும், இவர் வந்து புரிஞ்சுக்கணும் சார், நம்ம எங்கே கரெக்டான பாதையில் போகிறோமா இல்லை தவறான பாதையில் போகிறோமா, எல்லாமே புரிஞ்சுக்கணும். இப்போவும் இவரும் சொல்கிறேன், யார் இப்போ இருக்கிற முதல்வரும் அதுக்கான ஆலோசனை குழு போட்டு இனிமேல் என்ன செய்யலான்றதை அதுக்காக அழகாக சொல்கிறாரு. மாண்புமிகு மந்திரி ஆதவர்ஜுனா நல்லா தெளிவாக சொல்கிறாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு எந்த கட்சியை சொன்னோம், நீங்கள் எதுக்கு கொந்தளிக்க? அதாவது சார், எல்லாமே நம்மளுக்கு வந்து கொந்தளிக்க ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கையில் வாழவே முடியாது சார். அதே மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆனந்த் அவர்களும் தெளிவாக சொல்கிறார். இந்த அடிப்படையில் மாற்றங்களை எடுக்கும்போது, இது காவிரி பிரச்சனைக்கு நடுவர் மன்றம் போகும்போது ஏன் இவரை மட்டும் குறை சொல்கிறாங்க? விவசாயிகள் வந்து எங்களை கேட்கல, எங்களை பண்ணல, அனைத்து கட்சி கூட்டமைப்பு வைக்கலைன்னு. வைக்காதது யார் சார்? மார்ச் 4. இவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. உங்களால் தான் ஏன் தப்பு பண்ணாங்கன்னு அடுத்த நிமிஷம் இந்த பதில் உரையில் சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, எவ்வளோ அசிங்கமாக போயிருக்கும் இவருக்கு, உதயநிதிக்கு. நீ சொன்னீங்க, நான் செஞ்சேன், ஆனால் நீங்கள் செஞ்ச தப்புக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்போது எதிர்கட்சியை நம்ம வந்து ஒரு எந்த ஒரு எதிர்வினை ஆற்றி அவங்களோட நம்ம வந்து பகை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு முதல் 2 நாள் இருந்திருக்காங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணவும் தான் திரும்ப பண்ணுறாங்க. ஆமாம் சார், நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். எல்லாம் நீங்கள் வந்து வார்த்தை விளையாட்டு அதிகம் சார், வார்த்தை விளையாட்டு அதிகம். அந்த வார்த்தை விளையாட்டை வச்சு ஒருத்தர் காயப்படுத்திக்காதீங்க. காயப்படுத்தினா அரசாங்கம் நடத்த முடியாது. ஓகே சார், தொடர்ந்து இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது, நம்ம வலைத்தளங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் திரும்ப அரசு வந்து இது வந்து முறைப்படி அங்கே ரைடு நடத்துகிறதோ இல்லை மற்ற இன்னும் ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க பெருசாக, இதெல்லாம் நடத்த இருக்கிறோம், இதெல்லாம் ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு என்ன செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயம் நம்ம மக்களுக்கு தெளிவான பதில்களை கொடுப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட கேள்விகளுக்கு மிக தெளிவாக விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ.